Excuse me. Hi. Hello, Chef. நீங்கள் உங்கள் கிச்சன் எங்கே செஃப்பில் நாங்கள் மார்கடிக்கு வாட் அ சர்ப்ரைஸ் நீங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காம வர்றது தான் எங்களுடைய நிகழ்ச்சியோடைய ஸ்பெஷாலிட்டி. உட்காரலாமா? உட்காருங்க மேடம் ப்ளீஸ். தேங்க்யூ. உங்கள் பேர்? என் நேம் பத்மாவதி, மிஸ்ஸஸ் பத்மாவதி ஆறுமுகம். பத்மாவதி ஆறுமுகம். சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பத்மா? ஐ எம் ஹோம் மேக்கர். ஆமாம், பெரிய விஷயங்க ஹோம் மேக்கர் தான். வீட்டு வேலைக்குனா கூட ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் போயிடலாம். உங்களுக்கு 24 hours ஜாப் இல்லை. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நான், என் ஹஸ்பண்ட், 2 பசங்க. பசங்களா? சொல்லுங்கள் பத்மா, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்? வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? அவர் சினி ஏஜென்ட்ஸ் அசோசியேஷனில் மேனேஜராக இருக்கார். சூப்பர். எல்லாம் சினி ஃபீல்டு தான் நாங்கள். ஓகே ஓகே ஓகே. உங்களை பார்த்தா கொஞ்சம் ட்ராமாலாம் பண்ணுற மாதிரி தெரியுது. ட்ராமா எங்கே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஏதாவது ட்ராமாலாம்? இல்லை, நான் ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு 8 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஹரிதாஸ், வெற்றி, 555, பிறவி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அப்புறம் ராமானுஜம், அதெல்லாம் நான் சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஓகே. என்ன ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு மாதிரி அந்த மாதிரி வருவீங்களா? டீச்சர் கேரக்டர், அம்மா கேரக்டர், சித்தி, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க பத்மா? ஆம்லேட் ரைஸ் பண்ணேன் நான் இன்னைக்கு. எக் ஆம்லேட்? எக் ஆம்லேட் பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்காக அதை ரெடி பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. காலையிலேயே லஞ்சு ரெடி பண்ணுறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்? ஆமாம். சூப்பர். இருக்கா? நான் அதாவது டேஸ்ட் பண்ணாமல் இல்லை பசங்க கொடுத்து விட்டீங்க? இல்லை இல்லை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் கொண்டு வரீங்களா? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வேறு ஆம்லேட் ரைஸ் வேறு சொல்லிட்டீங்க. டேஸ்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்ததே எங்களுக்கு அவ்வளோ இது. நீங்கள் வந்து எங்களுக்கு இங்கே எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். ரைஸ் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேங்க. பத்மா வந்துட்டு எக் ஆம்லேட்டில் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்களாம். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு எப்போ வருவதானே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. கூடிய சீக்கிரம் எல்லார் வீட்டுக்கும் வருவேண்ணா. இந்தாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐயோ, உட்காருங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பத்மா. பட் என்னால் வந்துட்டு சவுத் இண்டியன் ரைஸா சைனீஸ் ரைஸான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. கலந்தாப்பில் இருக்குது. சைனீஸு ஃப்ளேவரும் இருக்குது, சவுத் இண்டியன் ஃப்ளேவரும் இருக்குது, ஃபியூஷனாக இருக்குது. கருவேப்பிலையும் போட்டிருக்கீங்க, கொத்தமல்லியும் போட்டிருக்கீங்க, ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டிருக்கீங்க. பட் எக்கு வந்துட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு கட் பண்ணி போட்டிருக்கீங்க. எப்படி பண்ணீங்க ஆக்சுவலாக? எக்கில் வந்து பெப்பர் சால்ட் போட்டு நார்மல் நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி போட்டு ஸ்லேஸாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட், கோஸ் அதெல்லாம் சாப் பண்ணி நல்லா நீட்டாக சாப் பண்ணி வச்சுட்டு ஆயில் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் அது பாயில் பண்ண ரைஸ் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு இந்த எக்கு ஆம்லேட் அதை போட்டு. ஆம்லேட் ரைஸ் செய்ய முட்டையை உடைத்து உப்பு மிளகுத்தூள் போட்டு கலக்கி தோசை கல்லில் 2 பக்கமும் சுட்டு அதை சிறிய சிறிய துண்டுகளாக கட் செய்து எடுத்துக்கொள்ளவும். பிறகு கடாயில் எண்ணெய் இட்டு கேரட், குடமிளகாய் போட்டு வதக்கி பின் முட்டைகோஸ் சேர்த்து வதக்கவும். பின் வெங்காயத்தாள் சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். பிறகு வேக வைத்த பாஸ்மதி சாதத்தை அதில் சேர்த்து நன்றாக கிளறவும். பின்னர் கட் செய்த ஆம்லெட்டை அதனுடன் சேர்த்து கலக்கவும். இப்பொழுது சுவையான ஆம்லெட் ரைஸ் ரெடி. இது ஆக்சுவலாக இன்னும் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் கொடுக்கலாம். ஆக்சுவலாக எக்கு வந்துட்டு நீங்கள் ஆம்லெட் போட்டிங்கல்ல, ஆம்லெட் போடாமல் எக்கை நல்லா பீட் பண்ணி சால்ட் பேப்பர் போட்டு பீட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த பீட் பண்ண எக்கை போட்டு பொடி மாஸ் பண்ணுவீங்களே லைட்டாக, கொஞ்சம் டம்ப்ளிங்ஸ் மாதிரி வர மாதிரி விட்டு விட்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த எண்ணெயில் வந்துட்டு தனித்தனியாக வந்துடும். எக்கு நிறைய ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது. மீதி இருக்கிற எண்ணெயில் என்ன பண்ணுறீங்க, அந்த காயெல்லாம் போட்டு வதக்கலாம். யூஸ்வலாக ரைஸுக்கு வந்துட்டு சாப் பண்ணிக்கணும். ஜூலியன் வந்துட்டு நூடுல்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஜூலியன் கட்டிங் வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைஸ் கூட சாப்பிடும்போது வெஜிடபிளோட சேர்த்து சாப்பிடலாம். இல்லைனா வெஜிடபிள் தனியாக
வரும். ஆ இதே ஜூலியன் மாதிரி கட் பண்ணாமல் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரைஸோட ரைஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணது என்ன பண்ணுறீங்க, வானலில் போட்டு வதக்கிட்டு சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு, ஆனியன் போடுறதுனால போடலாம், இல்லை வந்துட்டு பூண்டு இஞ்சி சாப் பண்ணி போட்டு அதை சாத்தே பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் கேரட்டு கேப்சிகம் இந்த கேபேஜ் எல்லாத்தையும் போட்டு சாத்தே பண்ணிவிட்டு ரைஸ் அதில் போட்டுட்டு சால்ட்டு லைட்டாக தேவையான அளவு சால்ட்டு லிட்டில் பிட் சுகர், ஒரு பிஞ்சு சுகர் போட்டு ஒயிட் பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா, ஒயிட் பெப்பர் பவுடரை போட்டு மீதி ரைஸை போட்டு டாஸ் பண்ணிவிட்டு நல்லா ரைஸ் சூடாகிற அளவுக்கு டாஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிட்டு அப்படியே நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அந்த எக்கு வந்துட்டு தனியாக ஆம்லேட் போட்டு அதை எடுத்து ஆற வச்சு அறுத்து சாப்பிடும். ஒன்ஸ் எக்கெல்லாம் ஆம்லேட்லாம் போட்டால் உடனே சாப்பிடணும். அது அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரைனஸ் வந்துடும், ஒரு மாதிரி காஞ்சா மாதிரி அந்த ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டைம் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்குறேன் பசங்களுக்கு. ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு யோசிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே, உங்கள் கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? டெஃபினட்டாக வாங்க. ஃப்ரிட்ஜு கூட பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம், ஹால்லே பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. காலிஃப்ளவர் இருக்குது. இது என்ன பேஸ்ட்டு? இது கோகோனட், கேஷ்யூ நட், க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு சோம்பு சோம்பு எல்லாம் போட்டு. தக்காளி கூட இருக்கு. இது என்ன? சிக்கனா? சிக்கன் கூட இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. ஓகே, நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்றத. அப்படியே போகலாமா கிச்சனுக்கு? கண்டிப்பாக. பத்மா, உங்கள் கிச்சன் ரொம்பவே சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. உங்களுக்கு காம்பேக்டாக இருக்குது. ஒரு 2 பேர் 3 பேர் நின்னா கஷ்டம்தான். ஏன்னா உங்களுக்குன்னு பிரத்யேகமாக பெரிய கிச்சன் ஏதாவது? அப்படி இல்லை மேடம், தானே அமைஞ்சிருச்சு இந்த மாதிரி சின்ன கிச்சன். சரி, ஓகே. அப்படின்னு நான் என்னமோ உங்களுக்காக பிரத்யேகமாக நீங்கள் மட்டும் நின்று சமைக்கிற வேறு யாரையும் விடக்கூடாது. அப்படிலாம் இல்லை. சூப்பர். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து சிக்கன் எடுத்தோம், கொஞ்சம் காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி எல்லாமே இருக்குது. என்ன ஐடியா பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரியல. காய்கறி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? திங்க் ஏதாவது கிரேவி அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பத்மாவதியோட கிச்சனில் தாங்க இருக்கோம். பத்மாவதி கிச்சனில் வந்துட்டு சிக்கனும் காலிஃப்ளவரும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அவங்க நான் கறி ஏதோ கிரேவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி காய்கறிலாம் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணலாமா?
ஓகே, காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் பத்மா. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு கடாய் ஏற்றி சமைக்கலாமா? சரி. ஒரு கடாய் ஒன்று கூட
கடைசியாக தான் போடணும் இல்லை? ஆமாம், ஃப்ளேவர் உங்களுக்கு வந்துட்டு மசாலா கடைசியாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓ தண்ணி வந்து லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தெளிச்சுட்டு ஆ கொஞ்சம் அப்படியே டர்ன் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சுன்னா அந்த காலிஃப்ளவர் இந்த ஸ்டீம்லேயே ரெடி ஆகிடும். ஓகே. குழம்பு மாதிரி இருக்காது, கறி மாதிரி இருக்காது, லைட்டாக பெரட்டல் மாதிரி. ஆஹா. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாமா? இது எதோடலாம் சாப்பிடலாம் மேடம்? இது வந்துட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி இருக்கு இல்லையா, சப்பாத்திக்கு மசாலா மாதிரி சாப்பிட்லாம், தோசை சுட்டு ஊத்தாப்பம் மாதிரி கல் தோசை மாதிரி அதில் சாப்பிட்லாம். இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன். இடியாப்பத்துக்கு கூட சாப்பிட்லாம். தேங்காய் பாலையும் சாப்பிட்டு போர் அடிச்சவங்க வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். இடியாப்பம் சிக்கன் கறி, ஆப்பம் சிக்கன் கறி நல்லாயிருக்கும். அது கூட இந்த காலிஃப்ளவர் மசாலா, சிக்கனோட காலிஃப்ளவர் மசாலா பண்ணும்போது இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்துட்டு இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். டயபெட்டிக் பேஷண்ட் வந்துட்டு கண்டிப்பாக காலிஃப்ளவர் அட்லீஸ்ட் வீக்லி 2 times சாப்பிடணும். அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த இன்சுலினோடைய லெவல் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தா ரோகன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா, மேலே நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே வர்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல புதினா லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் சிக்கன் வந்துட்டு பெரட்டல் வந்து ரெடியாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க பார்த்து வெயிட் பண்ணுங்க. இல்லை, அதை டேஸ்ட் பண்ண நாங்கள் ஆவலாக இருக்கோம். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் பின்னாடியே எடுத்துக்காரு. உட்காருங்க பத்மா. ஓ வாவ், சூப்பர். இதான் என் பொண்ணு தீபிகா. ஹாய். ஹாய். உட்காருங்க. சாப்பிட்டு பாருங்க பத்மா, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. தீபிகா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 8th. எந்த ஸ்கூல்? நிர்மலா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நல்லா படிப்பீங்களா? வேற என்ன பாட்டெலாம் பாடுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? நிஜமாவா? கிளாஸ் போகிறீங்களா? சரி, அம்மா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு தத்தா எனர்ஜெட்டிக்காக பாடுங்க பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மேடம். செம்மையாக இருக்குது சிக்கன். சூப்பராக இருக்குது சிக்கன். நார்மலாகவே நான் செய்கிறது ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலே அவ்வளோ நான் செய்கிற சாப்பாடு சூப்பராக இருக்குது. நல்லா அந்த ஜிஞ்சர் டேஸ்ட் அந்த இது நல்லா இருக்குது சாப்பிடும்போது. அது அப்புறம் அந்த புதினா போட்டிருக்கீங்க, அந்த ஸ்மெல் இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ கற்றுக்கிட்டீங்களா? இப்போ கண்டிப்பாக சாப்பிட்டல நான் செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டேன்ல, சத்தா ஒரு சாங் பாடு பார்ப்போம். பார்க்காத ஐயோ பார்க்காத, நீ பார்த்தா பறக்கிற பாத, மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு, நானே சிரிக்கிற நாக்கா கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னுதான், இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான.
நான் பாழாட இந்த ஒரு பாட்டால். சூப்பர், ரொம்பவே நல்லா பாடினீங்க. வாய்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தீபிகா. சூப்பர், கீப் இட் அப். தேங்க்யூ வெரி மச் பத்மா ஆறுமுகம். சாரை மிஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு. என்னுடைய விஷயஸ் எல்லாம் கன்வே பண்ணேன்னு சொல்லுங்கள். நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் செய்கிற சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய செஃப். அன்பிலீவபிள், என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. தேங்க்யூ வெரி மச் பத்மா. தீபிகா நல்லா படிக்கணும், நல்லா பாடணும், ஹாப்பியாக இருக்கணும். ஓகே தேங்க்யூ பத்மா. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். காலிஃப்ளவர் சிக்கன் பிரட்டல் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட், காலிஃப்ளவர், எண்ணெய் மற்றும் உப்பு. முதலில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், காலிஃப்ளவர், புதினாவை நறுக்கிக் கொள்ளவும். பிறகு கடாயில் எண்ணெய் இட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு பொன்னிறம் வரும் வரை வதக்கவும். பின் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு சிக்கன் சேர்த்து வதக்கி தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நன்றாக வதக்கவும். பின் தேங்காய் பேஸ்ட் அதனுடன் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு காலிஃப்ளவர் சேர்த்து நன்றாக கலக்கவும். அடுத்து மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நன்றாக கலக்கி பிறகு போதிய அளவு தண்ணீர் சேர்த்து கிளறவும். இறுதியில் கொத்தமல்லி தழையை அதன் மேல் தூவவும். இப்பொழுது சுவையான காலிஃப்ளவர் சிக்கன் பிரட்டல் ரெடி.